வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யூர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? எஸ். ஸோ இன்றைக்கு சைல்டு சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அஸ் பர் த ஷெட்யூல் வி ஆர் கோயிங் ரைட். கான்டக்ட் டிஸார்டர். என்னுடைய குழந்தை என்பது எல்லா விதமான விஷயத்துக்கு எதிர்த்து பேசுகிறான். எந்த ஒரு ரூல்ஸ் போட்டாலும் அவன் மதிக்கிறது இல்லை. எந்த ஒரு ரூல்ஸும் அவனை கட்டுப்படுத்துவதில்லை. அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேயே பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு வர்றான். இவனை வச்சுக்கோங்க பெசாடுக்கு வீட்லேயே அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறான். எல்லா விதமான விஷயத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி ஆளாக இருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு கான்டக்ட் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கீன குறைபாடு என்பது, ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம் என்பது இருக்கலாமோ? அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிப்பது, அதை என்ன செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே. The first thing, can't be in line actually. Not be in line, can't be in line. எந்த ஒரு விஷயத்திலும் எல்லாரும் எப்படி செய்கிறார்களோ அதே மாதிரி அவங்களால செய்யவே முடியாது. ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை அவர்களால் செய்யவே முடியாது. அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, they are always against a formal thing. எல்லாரும் எதை செய்கிறார்களோ அதுக்கு எப்பயுமே எதிர் விதமான விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருப்பாங்க. யார் சொன்னாலும் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். தட்ஸ் a matter. ஓகே. அண்ட் டெம்பரவரியாக கூட அவங்களுக்காக மாற்றிக்கலாம். டக்குன்னு உடனே திருப்பி இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. டிசைட்ஃபுல்னஸ் அண்ட் லைங். டிசைட்ஃபுல்னஸ் இல்லையா, அதிகமாக பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக அவர்கள் இருப்பார்கள். எப்பயுமே பலவிதமான கொஞ்சம் எப்பயுமே ஒரு குறுக்கு புத்தி யோசிக்கக்கூடிய, ஒரு குறுக்கு வழி யோசிக்கக்கூடிய ஒரு ஆளாகவே இருப்பாங்க. இதுக்கு போனால் இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியாக நீ பண்ணிடலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கேட்டால் இதை நானே செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதே மாதிரி அதிகமான ரகசியங்களை மறைக்கக்கூடிய, எந்த ஒரு விஷயம் வாயை திறந்தாலே பொய்ங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். தென் யூ கேன் ஈஸிலி ஃபிகர் அவுட் தட் த சைல்ட் கமிட்டட் வித் அ கான்டக்ட் டிஸார்டர். ஓகே. ஹைலி மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர். எப்பொழுதுமே அதிகமாக மேனிப்புலேஷன் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்பா மாதிரியே வந்துருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி நாம் சில நேரங்கள் ஜோக்கா சொன்னாலும் கூட அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணுவாங்க. தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பயங்கரமாக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்ணி பயங்கரமான மேனிப்புலேட் பண்ணி அதை செய்கிற வரைக்கும் அவர்களை பாடாப்படுத்திடுவாங்க, விடவே மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அ மேட்டர். ஓகே. ஹைப்பர் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர். எவ்வளோ பெரிய ரிஸ்கையும் எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பாங்க. அந்த ரிஸ்க்லாம் பார்த்தா நமக்கே நைட்டு தூக்கம் வராது. இப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்மளுடைய பையன் செஞ்சுட்டாரு, ஒரு வேலை இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நைட்டு தூக்கமே வராது. அந்த மாதிரி பயங்கரமான எக்ஸ்ட்ரீமான ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரை அடிக்கடி எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. முக்கியமாக அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை செய்வதற்காக. அவங்க நினைக்கிறது என்றைக்குமே ஆன் த லைனில் இருக்காது. எல்லாத்தையும் விட அகேன்ஸ்டாக தான், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேங்கிற பேரில் அவர்கள் யோசிப்பார்கள். அதற்காக பயங்கரமாக போய் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தே மைட் பி இன் அ கான்டக்ட் டிஸார்டர். இதை மட்டும் முடிவு பண்ண வேண்டாம். இது ஒரு நார்மலான மேலோட்டமான ஒரு டிப்ஸ் தான். தயவுசெய்து நீங்கள் ஒரு அனலைசிங் செக்ஷனுக்கு வாங்க, ஒரு கவுன்சிலிங்க்கு வாங்க, நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னங்கிறத முடிவெடுப்போம். ஓகே. விச் மீன்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் ரைட். வாட் டு டூ, என்ன செய்வது? ஃபேமிலி தெரப்பி வில் பி த பெஸ்ட் வே. ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, வி ஆர் ப்ரொவைடிங் த ஃபேமிலி தெரப்பி. ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பலவிதமான கண்டிஷன் என்பது அவன் இந்த மாதிரி இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றும் பொழுது, ஃபேமிலி என்வாயர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும் பொழுது அது நேரடியாக அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தி ஒரு கான்டக்ட் ஓரியன்டான ஒரு நல்ல ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயத்தை அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். தட்ஸ் we need to understand. So the family therapy is very important thing. And multi systematic therapy. இந்த மல்டி சிஸ்டமேட்டிக் தெரப்பினா அவனுக்கு சார்ந்த அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான சர்க்கிளையும் நம்ம என்ன பண்ணுறதுன்னா சரி பண்ணுறது. முக்கியமாக பிலாங்ஸ் டு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, மற்றபடி அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்மளே டிசைட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மல்டி சிஸ்டமேட்டிக்கான விஷயங்களை நம்ம கிரியேட் பண்ணுறது. அப்படி கிரியேட் பண்ணி இந்த சிஸ்டம் எல்லாமே அவனை ரொம்ப ஒழுக்கமாகவும் சரியாகவும் இருப்பதற்கு அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அவனை சுற்றி கிரியேட் பண்ணுறது. இப்படி கிரியேட் பண்ணுறது மூலமாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் இது தெரப்பியூட்டிக் ஓரியன்டாக தான் நம்ம செய்ய முடியும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் த்ரூ த ஆன்லைன் மூலமாக. ஓகேவா. சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும், ஒரு வேளை இந்த சொசைட்டியில் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரியன்டான ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். டெய்லி ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்துச்சு. மேக்ஸிமம் அவங்க பொய் சொல்லுவாங்க, பயங்கரமாக இது பண்ணுவாங்க. பட் அவங்க சொல்கிற பொய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துருவி அவங்களுடைய உண்மைகளை கண்டுபிடிச்சி, அதே மாதிரி முக்கியமாக அவங்களுடைய ஸ்கூலுக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சி, ஸோ தட் அதை இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சுருக்கியா, ஸோ தட் உனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிதுங்கிறத பாரு. இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது உனக்கு தேவைதானா, இப்படி ஒரு ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் உனக்கு நான் கடைசியில் நான் சப்போர்ட்டாக நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களை சரி பண்ண முடியும். அண்ட் நிறைய சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங் இருக்குது. இஃப் யூ வில் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ப்பா. அண்ட் த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்.
ஆக்சுவலாக மேக்ஸிமம் அந்த மாதிரி கான்டெக்ட் டிசார்டர் வரக்கூடிய ஆட்களுக்கு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிற நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதாவது அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எப்பயுமே எல்லாமே வந்து டேக் இட் கிராண்டட் மாதிரி தான் அவங்களே அவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க. எதை வேணாலும் நீங்கள் பண்ண அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாரும் உன்னை பற்றி எதுவும் கேட்க போகிறதில்ல. யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு, தட்ஸ் அ மேட்டர். அப்படின்னு எல்லாமே வந்து அவங்களோட சிச்சுவேஷன் வந்து முழுக்க மேனிப்புலேட் செய்யப்பட்டு அவங்களுக்காகவே அந்த சிச்சுவேஷனுங்கிறது கிரியேட் ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், we need to give a நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை, அதாவது நமக்கு பிடிக்காத விஷயத்தை அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம ஒன்று செய்யணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நெக்லெக்ட் பண்ணணும், ஒரு ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும், ஒரு 2 டேஸுங்கிறது அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நம்மளுடைய சப்போர்ட்டை சீக் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட வர ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பொய், அவங்களுடைய மேனிப்புலேஷன்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது, இதெல்லாம் இதுக்காக தான் நீ செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுது, அவருடைய பொய் என்பது எப்போ பார்த்தாலும் நம்ம பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக நல்வழிப்படுத்துவதற்கு அவர்களே தயார்படுத்திக் கொள்வார்கள். தட்ஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச், யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். That is what